தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் அண்மை செய்தியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியானது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்ல வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்ல போகிறது? அது பற்றியெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி, மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி 126, 146 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதைத்தான் நீங்கள் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஒட்டி இந்த சிறப்பு அமர்வு இருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் அவர்களும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். கராத்தே முருகன் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கராத்தே முருகன். ரமேஷ் சேதுராமன், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை? இல்லை, எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களில் நமக்கு சொல்லுவது ரீசண்டாக எவ்வளவு பேர் அக்யூரசியோட சொல்ல முடியுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விங்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, மக்கள் எந்த அளவுக்கு ஓப்பனாக தான் எந்த மாதிரியாக வாக்கு அளித்திருக்கிறோங்கிறத சொல்றதுக்கு தயாரா இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல்களை, ரீசன்ட் தேர்தலை வச்சு நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லிடலாம், ஓரளவுக்கு எக்ஸிட் போல வச்சு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பை நடத்தக்கூடிய பல நிறுவனங்கள் ஒவ்வொன்றத்தை சொல்றாங்க. அதனால அவங்களுடைய நம்பிக்கை தன்மையை கேள்விக்குறியாகிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு கருத்து கணிப்பும் நடத்தும் போது ஒரு சில சமயம் இதுல சொல்லக்கூடிய விவகாரம் கூட இல்ல இந்த ஒரு சில மீடியாலாம் ஒரு சார்பாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கூட வந்திருக்கு. நான் சொல்கிறது இதில் தேசிய அளவில் அப்படிங்கும்போது எலெக்ஷன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும், இப்போ மாநில அளவில் கூட. ஆனால் நம்ம வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸிட் போல் முடிவுகள் அவ்வளோ அக்யூரேஸாக நம்ப முடியாத தன்மை, அக்யூரசிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம we have to take it with a pinch of saltன்னு சொல்லுவோம் இல்லையா, பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ங்கிறது இட் இஸ் a very tough and close fightன்னு சொல்லுவேன். ஓகே, சந்திரசேகர், உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வேறொன்றாக இருந்தது. காங்கிரஸ், இந்தியா கூட்டணி பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் பாஜகவுக்கு எட்ஜ் இருக்கிற மாதிரி காமிக்குதோ எக்ஸிட் போல் முடிவுகள்? எப்படி பார்க்குறீங்க மகாராஷ்டிரா? ஹரியானாவுக்கு பிறகு ஹரியானாவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எப்படி மொத்தமாக பொய்த்து போனதோ அந்த விதத்தை பார்த்தால் நிச்சயமாக கொஞ்சம் எக்ஸிட் போல்ஸ் பத்தி பார்க்கும்போது கொஞ்சம் காஷனோட பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க போடுற இந்த ரிப்பப்ளிக் டிவியே ரொம்ப டஃப் தான் காமிக்குது. ஆமா, ஒரு வாட்டி இவங்களுக்கு 145, இன்னொரு வாட்டி இவங்களுக்கு 148 அப்படின்னா இந்த 145 இஸ் தி மேஜிக் மார்க். அங்க 147 எடுத்தா மெஜாரிட்டி. ஆனா ஒருத்தருக்கு 146, இன்னொருத்தருக்கு 148 காமிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கே ஒன்னும் சரியா புரியலன்னு தான் நினைக்கிறேன். அதனால இப்போ நீங்க போட்டிருக்க இந்த ப்ரீ போல் இது எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வச்சு பார்த்தா அந்த ஃபைட் எல்லாரும் எழுதுற மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கு. இன்னும் மற்ற கருத்து கணிப்புகள் என்ன சொல்றது பொறுத்து தான் கரெக்டா கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது டஃப் ஃபைட். சந்திரசேகர், இப்ப CNN கொடுத்திருக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தா மகாயுதி கூட்டணி 154, மகா விகாஸ் அகாடி கூட்டணி 128 அப்படின்ற அளவுல கொடுக்குறாங்க. 154, 128 அப்படின்றது கிட்டத்தட்ட பாஜக அணிக்கு வாய்ப்பு இருப்பது மாதிரி CNN கொடுக்குதே. இது ஒரு அளவுக்கு அதை போன ரிப்பப்ளிக்கோட இது பெட்டர் கருத்து கணிப்புன்னு சொல்லலாம். தட் இஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன் வாட் தே சே. இருந்தாலும் அதுவும் 146, 157 என்பது மேக்சிமம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் ஒரு க்ளோஸ் ஃபைட்டுன்னு தான் தெரியுது. இன்னும் இதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு அறுதி பெரும்பான்மை இவருக்கு தான் கிடைக்கும்ன்றதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா
உங்களுக்கு இன்னும் அது 147 146 157 கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். கரத்தை முருகன், உங்கள் பார்வை என்ன? எக்ஸிட் போல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸிட் போல் முடிவு எல்லாரும் சொல்றது மாதிரி கொஞ்சம் ஒரு தெளிவா நம்ம உறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை சில நேரங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதை நான் ஆமோதிக்கிறேன். அதே நேரத்தில் இங்க உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டி மகாராஷ்டிரா பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள்ல என்ன இருந்ததோ அதை விட இப்ப சூழ்நிலை நிறைய மாறி இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கிறது மாதிரி முன்னால உள்ள சூழ்நிலைக்கும் இப்போ நிறைய சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. எதனால பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியில இவங்க புதுசா ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. லாட்கி பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுல இருக்க பெண்களுக்கு 1500 ரூபாய் மாதங்கிற அந்த ஸ்கீம் மத்திய பிரதேசத்துல இருக்கிறத இவங்க இங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதனால ஏற்பட்டிருக்க ஒரு சில மாற்றங்கள் அதனால ஒரு சில பாசிட்டிவான ரிசல்ட் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை இல்லாம பாராளுமன்ற தேர்தலத்துல நடந்த ஒரு சில முடிவுகளுக்கும் சட்டமன்றத்துல நடக்கிற இந்த தேர்தல் முடிவுகளுக்கும் அந்த ஓட்டு போடுற கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும், மும்பையை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி பார்க்க போயில பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது மாதிரிதான் சமீபத்துல ஏற்பட்ட ஒரு சில கருத்து கணிப்புகள், அந்த முடிவுகள்லாம் இருக்கையில அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கிறது மாதிரி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தன்மை, சட்டமன்ற தேர்தல் முடிவின் தன்மை வேறொன்றாக இருக்குன்றீங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போதே மகாராஷ்டிராவுக்கு ஏன் தள்ளி போடுறீங்க அப்படின்ற சந்தேகங்கள், விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்ப அறிவிப்புகள் கொடுக்கறதுக்காக தள்ளி போட்டிருக்கிறாங்களா? பிரச்சாரத்தை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ பாஜகவினருக்கோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்காக தள்ளி போடுறாங்களா? இல்ல பாஜகக்குள்ள இருக்கிற இல்ல கூட்டணி கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி மோதலை சரி செய்யறதுக்கு தள்ளி போடுறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருந்தது. ஆனா அந்த கிடைத்த நேரம்ன்றது பாஜக அணிக்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? மிக சரியா சொன்னீங்க. என்னன்னா காரணம் தேசிய அளவுல அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னால இந்த நேரத்துல தேர்தல் ஒருவேளை நடந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், பாதகமா இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு தேசிய கட்சியும் நினைக்கிறது யதார்த்தமானது ஒண்ணு. ரெண்டாவது மாநில கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஷிந்தே, அஜித் பவார், பாரதிய ஜனதா இவங்க 3 பேருக்குள்ள பெருசா எந்த அளவுக்கும் பிரச்சனைகள் கிடையாது, சிக்கல்கள் கிடையாது. யாரு எத்தனை சீட்ல போட்டிடுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலுன்னு வரையில கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அதனால கட்சிகளுக்குள்ள கூட்டணிகளுக்குள்ள இவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, அதனால தள்ளி போட்டாங்க அப்படிங்கிறத விட மொத்தமா பார்க்கையில இவங்களுக்கு இந்த நேரத்துல தேர்தல் வைக்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதக பாதகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க தேர்தல் தேதிகளை கொஞ்சம் முன்ன பின்ன வாய்ப்பு மாத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேசலாம். திரு சந்திரசேகர், கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிற போது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் நம்மளால சம பண்றப்ப அப்படிதான் அந்த கருத்துக்கு தான் வர முடியுது. களம் மாறிச்சா? பாஜகவுக்கு அட்வான்டேஜ் எப்படி கிடைச்சது? எப்படி களச்சூழல் மாறினதா நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் முடிவை நம்ம நம்பி எடுத்து பேசணும்னா, இதை நம்பி எடுத்து பேசணும்னா கூட உங்களுக்கு களத்துல இரண்டு கூட்டணிகளுக்குள்ளும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுவும் ஆளுகின்ற மகாயுத்தி அவர்களுடைய கட்சி அந்த கூட்டணிக்குள்ள அஜித் பவார் அந்த அவர் தலைமை தாங்குகின்ற என்சிபி தேசிய காங்கிரஸ் கட்சி வீக்கஸ்ட் லிங்காக கருதப்படுகிறது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய சில வேட்பாளர்களையே பாஜக சப்போர்ட் பண்ணாம கேம்பெயின்லாம் பண்ணாம இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளவு தகராறு இருக்கு. ஆனால் இந்த எக்ஸிட் போல்ஸ் எப்படின்னா அவங்க ஒரு தே ஆர் பிளேயிங் சேஃப். ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு இன்னும் அவங்க அந்த ஹரியானாக்கு பிறகு ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை. அதனால இப்ப அனாவசியமா எக்ஸ்போஸ் ஆகுவானான்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கம் அதிகமாகவோ ஒரு சாராவோ ஒரு பக்கம் வேவோ ஒரு பக்கம் வேவ் இல்லை அப்படி காமிக்கல. ரெண்டு பேருக்கும்
பேலன்ஸா தான் ரொம்ப காமிக்கிற மாதிரி சேஃபா எனக்கு ப்ளே தெரியுது. பண்றாங்கன்றீங்களா? இப்ப இந்த எக்ஸிட் போலான நம்பகத்தன்மை எல்லாம் கேள்விக்குறியாக வந்த பிறகு கொஞ்சம் கள நிலவரம் எப்படி இருந்தாலும் கூட டேபிள் ஒர்க் பண்ணிடுறாங்களா? கொஞ்சம் சேஃபாவே நம்ம நம்பர்ஸை கொடுப்போம்னு. அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ல எப்படி மகா விகாஸ் அகாடி, அதான் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடிக்கு நல்ல ஒரு 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 பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க நிச்சயமா தேர்தல் கமிஷன் இவங்க ஹரியானாவோட நடத்திருக்கலாம். ஆனா அதை வந்து அதை போஸ்ட்போன் பண்ணதே நிறைய கேள்விக்குரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒன்னும் ஒரு டைம் கொஞ்சம் தேவையா இருந்தது. அதை அந்த போஸ்ட்போன்மெண்ட் அவங்க வாங்கிட்டு தான் அந்த 4 மாசத்துக்குள்ள இந்த லட்கி பஹின் ஸ்கீம்னு ஒண்ணு மத்திய பிரதேசல எப்படி பிஜேபி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் இங்க கொண்டு வந்து ஓரளவுக்கு அவர்களுடைய கேம்பெயினுக்கு ஒரு 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 சக்தி மாதிரி இருந்தது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த ஸ்கீம்